அத்தை, நான் பஜார் போயிட்டு வரேன் காய்கறி வாங்கறதுக்காக. சீக்கிரமா வந்துருமா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சேத்தன், நீயா? நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. உனக்கு இவ்வளவு அழகான ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சும் கூட. அட இல்லம்மா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் பிசினஸ்ல ரொம்பவே மாட்டிக்கிட்டேன். இல்லனா நான் நேத்தியே வந்திருப்பேன் தெரியுமா? அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாரு. டிரைவர், வண்டியை சைடுல பார்க் பண்ணிட்டு நீ வெளியே வெயிட் பண்ணு. சரி சொல்லு, தண்டனைக்கு நீ தயாரா இருக்கியா? அப்புறம் நீ சர்ப்ரைஸ்க்கு தயாரா இரு. சர்ப்ரைஸா? இந்த புத்தம் புது கார் உனக்காக தான். என்னப்பா சொல்ற? நிஜமாவா? ஆனா அதுக்கு பதிலா நீ என்கிட்ட வந்தாகணும். எப்போ வரும்னு சொல்லு. கூடிய சீக்கிரமே வந்துடுறேன். ஆனா நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை? என்னோட அப்பா அம்மாக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடு. கவலைப்படாத, நான் அனுப்பி வச்சிடுறேன். என்னோட அப்பா அம்மா உனக்காக வெயிட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் அந்த பாழா பொண்ணு அஜய்க்கு பொண்டாட்டி ஆயிருக்க மாட்டேன். நான் உன்னோட பொண்டாட்டியா இருந்திருப்பேன். உனக்கு மேல நம்பிக்கையே இல்லையே. நான் தான் சொன்னால ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு அவங்க பொண்ணு ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். உங்க அப்பா அம்மா தான் கேட்கவே இல்லை. சரி விடு. இப்போ என்ஜாய்மெண்ட்டுக்கான டைம். அதித்தி, இந்த சிவானி எங்க போனானே தெரியல. அவளுக்கு ஒரு கால் பண்ண. சரிங்க அத்தை, நான் பண்றேன். சீக்கிரம் பண்ணுமா. அத்தை, அவ கால் அட்டெண்ட் பண்ண மாட்றா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அட, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். காய்கறி வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? காய்கறியை கொஞ்சம் பார்த்து வாங்க டைம் ஆகதானே செய்யும். அண்ணி, என்ன நீங்க அத்தை கிட்ட எப்படி பேசுறீங்க? நீ முதல்ல வாய மூடு. அவங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்காத. இது வசதியே இல்லாத வீடு. உனக்கு ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. சிவானி, வார்த்தைய அளந்து பேசு. சும்மா என்கிட்ட கத்த வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கும் சத்தம் போட்டு பேச நல்லாவே தெரியும். என்ன இவ என்னை இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறா? நான் அவகிட்ட அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை. அவங்களோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க நீங்க வாங்க, அங்க உட்காருங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க அத்தை. அண்ணி, நீங்க நான் பேசினதையும் அத்தை பேசினதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன தங்கச்சியா நினைச்சுக்கோங்க. உங்க மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லுங்க. அண்ணி, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சிவானி? இவ சுட சுட எண்ணெய என் மேல, என் உடம்பு மேல ஊத்திட்டா. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அத்தை. அவங்க தான் தனக்கு தானே. அப்படியா? அப்ப நானே என் மேல எண்ணெய ஊத்திக்கிட்டேன்னு சொல்ல வரியா? ஆமா. பாத்தீங்களா, ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. என்ன இங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. அட, தெரியாம கொட்டி இருக்கோம். உனக்கு அவ மேல அவ்வளவு கருணையா? நீ என்ன நினைக்கிற? நான் போய் சொல்றேனா? அதுல சிவானி, நான் சொல்றத கேளு சிவானி. அத்தை, நிஜமாவே சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நிஜமா சொல்றேன் அத்தை. எனக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. சிவானி, சிவானி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பாரு, எனக்கு தெரியும் நீ போய் சொல்லலன்னு. அப்ப நீ எதுக்கு அங்க பேசாம நின்ன? இல்ல, நான் யஷ் கிட்ட பேசுறேன். ஒருவேளை அந்த எண்ணெய் என் மேல கொட்டி ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா? உனக்கு அப்படி நடக்க நான் விட்டுடுவேனா என்ன? இங்க பாரு அதித்தி, கொஞ்சம் என் கூட வாயேன். என்னோட ரூம்ல இருக்க பாத்ரூம்ல இருந்து தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதெல்லாம் வேணாம் அண்ணி. அட சாரிமா, என்ன மன்னிச்சிடு. தெரியாம அப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ். நான் உன்னோட அக்கா மாதிரி தானே.
சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சரி வாங்க. ஆ, அப்புறம் அனி உங்க புருஷன் இப்ப வந்துருவாருல்ல, அவரே ஹெல்ப் பண்ணுவாருல்ல? அது இல்ல, அவர் வெளியில வாக்கிங் தான் போயிருக்காரு. அப்புறம் அவர் ஆபீஸ் போகணும்ல, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்? அப்படியா? ம், சரி நான் அப்ப வரேன். வா. அட, நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க மறந்துட்டேன். நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதிதி, அத்தை, அத்தை இங்க வந்து பாருங்க. அத்தை பாருங்க. அனி நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. நான் என்ன நினைச்சேன், உன் புருஷன் ஏன் பின்னாடி வரான், நீ ஏன் புருஷனை வளைச்சு போட பாக்குறியா? என்ன பேசுற நீ? இதெல்லாம் போய் இவங்களுக்கு என்னாச்சுனே தெரியல. இதே மாதிரி தான் பொய்யான குற்றச்சாட்டை அன்னைக்கு என் மேல சுமத்துனாங்க. அஜய், நீங்க ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? அப்படின்னா நீயும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டியா? சிவானி என்ன உளர்ற? நான் உளறேனா? அப்ப நான் சொன்னது பொய்யா? நீங்க சொன்னதெல்லாம் உண்மை? என் புருஷனே எனக்கு சொந்தம் இல்லனா அப்புறம் நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதான் போதும். இனிமே நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். இவ்ளோ கீழ்த்தரமான ஆளோட நான் வாழ விரும்பல. சிவானி நீ என்ன சொல்ற? என்ன தயவு செஞ்சு நம்பு. நம்புறதா? இந்த அளவுக்கு அழகான ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. அவ்வளவுதான். இனிமே நான் இந்த வீட்ல ஒரு செகண்ட் கூட இருக்க விரும்பல. சிவானி நான் சொல்றத கேளு. சிவானி அட அஜய் நில்லு. அம்மா, அவ பின்னாடி போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய் சேத்தன், உம்மா. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. அஜய நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் விட்டுரு. என்ன விளையாட்டு இதெல்லாம்? பேசாம நீ ஏன் கிட்ட வந்துரு. அவ்வளவு சீக்கிரம் நான் இவங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அவமானப்படுத்துவேன். ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து நான் பழி வாங்காம விட மாட்டேன். வசதி வாய்ப்பை நம்பி அப்பா அம்மா என்ன இந்த வீட்ல கட்டி வச்சுட்டாங்க. ஆனா இவங்க ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இவங்க கிட்ட காசு பணம் கூட எதுவும் இல்ல. அப்புறம் சொந்த வீடு கூட கிடையாது. நான் இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சரி வச்சிடுறேன். அடேங்கப்பா, என்ன விஷயம்? மாமாக்கு அவ்வளவு அன்பா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. அண்ணி, உங்களோட லிமிட்டை மீறி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, எப்படி உன்னோட தம்பி அவரோட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு, ஆனா நீ வாயே திறக்க மாட்ற. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி நம்புறது? சிவானி, சின்ன சின்ன விஷயங்களை எதுக்காக இப்படி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க? நான் எங்க ஆரம்பிக்கிறேன்? நீங்க செஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உன்கிட்ட போய் நான் பேசின பாரு என்ன சொல்லணும். இப்ப வாய் முடிக்கிட்டு சாப்பிடு. இல்லனா இல்லனா என்ன? என்ன அடிச்சிருவியா? அடிச்சிருவியா? சொல்லு. என்ன பண்ற? சிவானி நீ என்ன பண்ற? காப்பாத்துங்க. அட சிவானி காப்பாத்துங்க. சிவானி என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்க. இல்லனா எல்லாரும் முன்னாடி இவ நம்மள அசிங்கப்படுத்துவாடா. நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. என்ன காப்பாத்துங்க. சிவானி நான் சொல்றத கேளு. கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். எதுக்கு உங்களோட மன்னிப்பு? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு கொல்றதுல குறியா இருக்கீங்க. என்ன நான் காப்பாத்துங்க. சொல்றத கேளு. தயவு செஞ்சு உள்ள வா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்படி சொன்னாலாம் வர மாட்டாங்க. அண்ணி, உள்ள வா. உள்ள வா. உள்ள வான்றல. வா உள்ள வா. என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்ன இங்க என்னதான் அட, நடக்குது? அவ தேவையில்லாம நாடகம் நடிச்சிட்டு இருக்கா. எதுவுமே நடக்கல. அது அவ மேல எங்க கை கூட படல. இதெல்லாம் இங்க நடக்காது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் டீசென்ட்டானவங்க. முதல்ல இதெல்லாம் நிறுத்து, புரிஞ்சுதா? ஒவ்வொரு நாளும் இவ எங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணுன்னு எதையாவது உங்க பொண்ணு செஞ்சுட்டு இருக்கா. வீட்டுலதான் பிரச்சனை பண்றான்னு பார்த்தா இப்ப வெளியில கூட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. இல்ல,
அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் இவங்க என்ன உயிரோட எரிச்சு கொல்லவும் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் என்னோட குழந்தனார் அந்த ஆளு என்ன எப்பவுமே ஒரு மாதிரியாவே பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த அதித்தி என் புருஷன் மேல ஒரு கண்ணாவே சுத்திட்டு இருக்காப்பா. என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு இருக்கா, நீங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்களா? இதெல்லாம் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கா, ஆனா நீங்க திரும்ப திரும்ப படி போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. யாரு பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருக்கிறது இங்க நாங்க தான். தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது, எங்க மேல ஒரு குறை சொல்ல வேண்டியது. அப்புறம் எங்க பிள்ளைங்கள தப்பான பார்வை பாக்குறதா சொன்னால, இதெல்லாம் உங்க பொண்ணோட விசித்திரமான கற்பனை. இது வரைக்கும் எங்க வீட்டு வாசல்ல யாரும் வந்து கேள்வி கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது, அப்புறம் நானே இவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அம்மா, அவ எங்கேயும் போக மாட்டான். அஜய் நீ சும்மா இரு. நீங்க எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவீங்க? எனக்கு என் உரிமை கிடைக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன உரிமம்மா? நீங்களே உங்க பொண்ணை பாருங்க. இங்க பாருங்க, எங்களுக்கும் எல்லாம் தெரியும். எங்க பொண்ணு எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதே மாதிரி எங்க பொண்ணை நாங்களும் நம்புறோம். அதனால இப்ப உங்களுக்கு எது நல்லதுன்னா, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஆட்டி படிக்க நினைக்காதீங்க. இல்லன்னா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அட, போலீஸ கூப்பிடுறதா தான் நாங்க தான் கூப்பிட்டுருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா கிட்டே நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க? அம்மா, உன் பொண்டாட்டிக்கு புரிய வேடா. மறுபடியும் ஏதாவது நடந்தது, அப்புறம் என்னை விட மோசமானவ யாரும் இருக்க முடியாது. மாப்பிள்ள, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல.